அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதுவை தமிழன். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. தனுஷ் சொல்ற மாதிரி எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அந்த வகையில் ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு 5 மாத கர்ப்பிணி பெண் ஒரு மதிய நேரம் தண்ணி எடுத்து கொண்டு வாரா. தன் வீட்டுல இருந்து கன தூரத்துல இருந்து 4 குடம் தண்ணி எடுக்கணும். 2 குடம் தண்ணி எடுத்து கொண்டு வீட்டடியில கதவை திறந்து கதவுக்கு முன்னுக்கே வச்சுட்டு அடுத்த 2 குடத்தையும் எடுக்க போறான். அந்த டைம் அவளுடைய கணவன் மிகுந்த பசியுடன் அந்த வெயிலுக்குள்ள வீட்டை வாரான். கதவை திறந்து முன்னுக்கு இருக்கிற தண்ணி குடம் தெரியாம உள்ள போகும்போது தவறுதலா கட்டப்பட்டு விழுந்துட்டு அந்த கணவன் மிகுந்த கோபத்திலே இருக்கிறான். இவனுக்கு ஒன்றும் தெரியாதா, புலையே இல்லையா, அறிவு இல்லையான்னு சொல்லி திட்டிக் கொண்டு முணுமுணுத்தபடி இருக்கேக்குள்ள அந்த 2வது குடத்தை தூக்கி கொண்டு அவனுடைய மனைவி வரும் பொழுது அந்த குடத்தை இறக்கி வைப்பதற்கு கூட விடாமல் வரும் வழியிலேயே திட்டி தீர்க்கிறான் தன்னுடைய மனைவியை. அந்த திட்டுகின்ற வார்த்தைகளை கேட்ட மனைவிக்கு இன்னும் கோபம் அதிகமாகுவது. கணவன் தாங்காத கோபத்தில் அவளும் வார்த்தைகளை கொட்ட இருவரும் புறப்படுகிறார்கள். வாய்த்தர்க்கம் மிகப்பெரிய தர்க்கமாக மாறி, நான் இனிமேல் ஒரு நிமிடம் கூட உன்னோடு வாழ மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய அம்மாவினுடைய வீட்டுக்கு செல்றாவோ அந்த பெண்மணி. அதோட அவங்களுடைய அந்த லைஃப் முடியுது. பட் இப்படி நடக்காம இந்த சம்பவம் மாறி நடந்திருந்தார். அந்த இரண்டு குடங்களை கதவடியில வச்சுட்டு அந்த பெண் அடுத்த 2 குடங்களையும் தூக்க செல்கிறாள். கணவன் மிகுந்த பசியில் வருகிறான். அந்த வெயிலுக்குள்ள கதவை திறந்து அதே போல தெரியாமல் தட்டி விடுகிறான். ஐயோ, இந்த வெயிலுக்குள்ள இந்த மதிய நேரம் கர்ப்பிணி பெண் கன தூரத்துல இருந்து இந்த தண்ணி எடுத்து கொண்டு வச்சிருக்கிறாளே, தெரியாம தட்டி போட்டனே என்று சொல்லி குற்ற உணர்ச்சியில இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அந்த பெண் மற்ற 2 குடங்களையும் தூக்கி கொண்டு வருகிறாள். அந்த குடங்களை அவன் பாதி வழியில் வாங்கி கொண்டு வான்னு சொல்லி அதை வாங்கி அவன் தூக்கி கொண்டு வைத்து விட்டு தெரியாமல் ஏற்கனவே இருந்த 2 குடங்களை தட்டி விட்டு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கொள் என்று சொல்ல, அதுக்கு அவள் சொல்றாள், பரவாயில்லைங்க, தெரியாமத்தானே தட்டி விட்டீங்க, பிரச்சனை இல்லை, கனத்த பசியோட வந்திருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம், தண்ணி தானே பிறகு எடுக்கலாம், நீங்க விழுந்துன்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சா என்று கேட்கிறாள் அந்த பெண்மணி. பாருங்கள், ஏற்கனவே நடந்த சம்பவத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் சரியான வித்தியாசம், ஆனால் சிறியதொரு வித்தியாசம். அந்த கணவன் நேரத்தோட ஏசாம மன்னித்து விடு என்று சொல்லி இருந்தாலே 1 மடங்கு அவன் இறங்கியதற்கே அவனுடைய மனைவி 10 மடங்கு இறங்கி விட்டார். சோ எதுவிதமான ஒரு சண்டையாக இருந்தாலும் ஒரு படி நீங்கள் இறங்கினால் இதில் 10 படி இறங்குவார். எனவே எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள்? அந்த குடத்தை கட்டிவிட்டதற்கு கணவன் மனைவிக்கு ஏசினார். அது மிகப்பெரிய தர்க்கத்தில் முடிந்தது. ஆனால் அதே கணவன் மறுபடியும் மன்னித்து விடுகின்றோம் அவனே இறங்கியதற்கு அவனுடைய மனைவி எவ்வளவோ இறங்கிவிட்டார். எனவே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது நம்மளுடைய கையில் தான் இருக்கின்றது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து அனைத்துமே நல்லதாக செய்தால் அனைத்துமே நல்லதாக தான் நடக்கும். எனவே எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாழ பழகுவோம். அடுத்த கனவை சந்திக்கும் வரைக்கும் நான் புதுவை தமிழன். நன்றி, வணக்கம்.